வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம் ஆஃப் மாடியூல் பற்றி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டைம் ஆஃப் மாடியூலில் 2 வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு வந்து டைம் ஆஃப் மாடியூலில் டைம் ஆஃப் டைப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, அது எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷுவல் லீவ், சிக் லீவ் இந்த மாதிரி கேட்டகரிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஓடல எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் ஆஃப் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ண உடனே நம்ம டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் கேஷுவல் லீவ், சிக் லீவ் அண்ட் ஏர்ன்ட் லீவ்லாம் வரும். ஸோ அதை வந்து கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு டைம் ஆஃப் டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நான் ஆல்ரெடி கேட்டகரிஸ் வைஸ் நான் பிரித்து வச்சுருக்கேன். நியூவாக வேணும் அப்படின்னா நம்ம நியூவாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு இப்போ நான் கேஷுவல் லீவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் டைப்பு கேஷுவல் லீவ் போட்டிருக்கேன். அது மாதிரி நம்மளோட இண்டஸ்ட்ரீஸில் என்ன நேமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து டியூரேஷன் டைப் பார்த்தீங்கன்னா டேவா, ஆஃப் டேவா, ஹவர்ஸா அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா ஒர்க்கிங் டைம் அப்படின்னு எது வேணாலும் நம்ம ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நோட்டிஃபை வந்து எந்த யூசர் அப்படின்றத நம்ம கொடுத்துக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ரெக்வெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து டைம் ஆஃப்க்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி அப்ரூவல் கொண்டு போகலாம் அப்படின்றது தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி கேஷுவல் லீவுக்கு வந்து நம்ம நோ நீடட், அதாவது அப்ரூவலே வேண்டாம் அப்படின்னு நம்மளால செட் பண்ண முடியும். இல்லை பை டைம் ஆஃபீஸர் வந்து அப்ரூவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாம். இல்லை எம்ப்ளாயி மட்டுமே அப்ரூவல் பண்ணுற மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம இப்போ வச்சுக்க முடியும். இல்லை எம்ப்ளாயி அப்ரூவ் பண்ணி டைம் ஆஃபீஸரும் அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கான்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ரெக்வெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எம்ப்ளாய்க்கு வந்து மேபி அலோகேஷன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி அலோகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு புதுசாக ஒரு லீவ் வந்து டைப் வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணுறோம், இன்னொரு பர்சனுக்கு அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த அப்ரூவல் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இந்த டைம் ரெக்வெஸ்ட்க்கு என்ன கான்செப்டோ சேம் அதே தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. நோ நீடட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை டைம் ஆஃபீஸர், அப்ரூவர், அப்புறம் எம்ப்ளாயரே அப்ரூவர், தென் வந்து டைம் ஆஃபீஸர் அப்ரூவல். ஸோ இந்த 4மே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பப்ளிக் ஹாலிடேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடேஸ் வந்து இக்னோர் பண்ணணுமா, இன்கேஸ் அவங்க வந்து எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 3 days லீவ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10th January 10, 11 and 12 இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இருக்கிற இந்த 11th டே வந்து பப்ளிக் ஹாலிடேவா இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணணும் லீவ்ல இருந்து அப்படின்னா நம்ம வந்து இதை டிக் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த இருக்குல்ல இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேஷ்போர்டில் இந்த கேஷுவல் லீவ் வந்து நான் வந்து ஷோ ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதனால இங்கே வந்து ஷோ ஆகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே கேஷுவல் லீவில் இந்த பட்டன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஹைட் ஆகிடும், எம்ப்ளாயி டேஷ்போர்டில் அது வந்து தெரியாது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த சிக் லீவ் இந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது நம்ம வந்து டாக்குமெண்ட்டை வந்து எம்ப்ளாயி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த லீவுக்கு வந்து நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிடெக்டட் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ். சில லீவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அதோட டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டைப் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் லீவ்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு கம்பெனியில் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரைடே அண்ட் மண்டே லீவ் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த சாண்ட்விச் லீவ் வந்து நீங்கள் எனபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சாட்டர்டே சண்டேவும் நம்ம வந்து லீவுன்ற மாதிரி தான் நம்ம ஆஃபீஸில் வந்து கன்சிடர் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இதை நம்ம டிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எம்ப்ளாய்க்கு ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 4 நாளுமே லீவ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டு ஆப்ஷனல் ஹாலிடேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷனல் ஹாலிடேஸ் கொடுப்போம் இல்லையா, எல்லாருக்குமே லீவ் தர மாட்டாங்க. இன்கேஸ் ஏதாவது பர்டிகுலராக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு லீவு தரணும், அதாவது மேனேஜ்மெண்ட்லேருந்து லீவு தரணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நீடு இருக்கும்போது இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. எலிஜிபிள் ஃபார் அக்யூரல் ரேட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூரல் கான்செப்ட் வந்து பார்க்கணும். ஸோ அப்போது அந்த வீடியோ போடும்போது நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேப். இது வந்து அலோகேஷன் ஃபார் நெகட்டிவ் கேப். இது வந்து என்னன்னா இன்கேஸ் இந்த கேஷுவல் லீவில் ஒரு 6 நாள் தான் நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால்
ஒரு எம்ப்ளாயி இந்த கேஷுவல் லீவ்ல எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 நாள் லீவ் கேட்குறாங்க அப்படின்னா இதை நம்ம அலோவ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால இந்த லீவ் டைப்பில் அவங்க வந்து லீவ் வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் என்ட்ரி டைப்பு. இது வந்து இந்த கேஷுவல் லீவ் வந்து பெய்டு டைம் ஆஃபா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் பேஸ்டா இல்லை ஓவர் டைம் ஹவர்ஸா அந்த மாதிரி நம்ம வந்து அதாவது இது வந்து பேரோல் கான்செப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. அன்பெய்டா பெய்டு டைம் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் மேனேஜ்மெண்ட் அப்ரூவல்னால பெய்டு டைம் ஆஃப் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ். இது வந்து மல்டிபிள் கலர் இருக்கும். இந்த லீவ் டைப்புக்கு நம்ம ஏதாவது கலர் சூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி கவர் இமேஜ். நான் வந்து கேஷுவல் லீவ்ன்றனால நான் இதை டிக் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் சிக் டைம் ஆஃப் அப்படின்னா நம்ம வந்து இது கொடுத்துக்கலாம். இல்லை பெய்டு டைம் ஆஃப் அப்படின்னா இந்த மாதிரி டாலர் சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வந்து இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டைம் ஆஃப் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை டைம் ஆஃப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம வந்து அலோகேட் பண்ண முடியும். ஸோ அந்த அலோகேஷன் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.